ஹாய். டே 74 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி 74th டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்திங்கன்னா படைத்தலைவன். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படைத்தலைவன் மூவி பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அவரோட பையன் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சண்முக பாண்டியன் அவர் தான் வந்து இந்த மூவியோட ஹீரோ. ஸோ ஸ்டார்டிங் சீனில் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் ஒரு மலை கிராமத்தை காட்டுறாங்க. ஸோ அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கும்பல் வந்து அந்த கிராமத்தில் இருக்க பொதுமக்களெல்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அடிக்கடி வந்து அராஜகம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க ஆடு மாடெல்லாம் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க யாராவது அவங்களை எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்கள கொலை பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மக்கள் வந்து யாராச்சும் நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. அண்ட் இங்கே ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஸோ அவரோட ஃபேமிலியை பற்றி காட்டுறாங்க. ஸோ ஹீரோ அவருக்கு ஒரு அப்பா இருக்கார் அண்ட் அவங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க. அண்ட் வந்து ஒரு யானையை வந்து அவங்க வளர்க்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த யானையை வந்து அவங்க வளர்க்குறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அந்த யானையை வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்களும் இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க அந்த ஃபேமிலியில் அந்த யானையும் வந்து ஒரு மெம்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் சீனே வந்து ஒரு பாட்டில் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க சொந்தக்காராக தான் இருப்பார். ஸோ இவர் கடனை திருப்பி கேட்கும்போது அவங்க அப்பா வந்து அவமானப்படுத்திடுவாங்க. ஸோ இவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து எப்படியாச்சும் இந்த வட்டி காசை கொடுத்துருவார். பட் வந்து பணத்தை வந்து அவ்வளோ முழுசாக கொடுக்க முடியாது. அதுக்காக ஒரு ட்ரை பண்ணுவார். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு ஐடியா கொடுப்பாங்கன்னா, நம்மக்கிட்ட யானை இருக்குது. ஸோ இந்த யானையை வச்சு சினிமா ஷூட்டிங்கை பற்றி கொடுத்து தெரியும். அவர் மூலயமா நம்ம இந்த யானைக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுவார். பட் அவங்க அப்பா வந்து இதை ஒத்துக்க மாட்டார். அது வந்து குழந்த மாதிரி என்னால் வந்து இது யாருக்கும் வந்து வாடகைக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவங்க குடும்ப சுச்சுவேஷனுக்காக சரின்னு ஒத்துக்குவாங்க. பட் அந்த டேரக்டரும் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படாது, இந்த யானை வந்து ட்ரைனிங் கிடையாது, நீங்கள் அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வந்து அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த சின்ன சின்ன கோவில் விசேஷம் இந்த மாதிரி கல்யாண விசேஷத்துக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அந்த டேரக்டர் என்ன பண்ணுவார்னா, இந்த கடன் கொடுத்தவர்கிட்ட அந்த யானை வந்து உங்கள் ஊரில் தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்த யானையை எப்படியாச்சும் நீங்கள் என்கிட்ட வர மாதிரி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு மாதம் ஒரு பெரிய அமௌண்ட் தரேன், கோடி கணக்கில் வந்து இதில் லாபம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அந்த யானையை எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற யானையை வேணும்னே மதம் பிடிக்க வச்சு ஸோ அவங்க வந்து அந்த யானையை வந்து கவர்மெண்ட் கஸ்டடியில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மூலிமா இவங்க அமௌண்ட்டை கொடுத்து அந்த யானையை இவங்களுக்கு சொந்தமாக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த யானையை இவங்க அதிலேருந்து மீட்டாங்கன்றது தான் வந்து மற்ற கதையே. ஸோ வந்து கதையே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது வந்து இன்டர்வெல்லே வந்து இந்த மொத்த கதையுமே வந்து சொல்லிவிடுவாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யானையை இவங்க தேடி போவாங்க. அதுதான் கதையே. இதை நம்ம நேரடியாக சொல்லியிருந்தாலே வந்து கொஞ்சம் முடிஞ்சிடும். பட் வந்து இந்த கதை வந்து ரொம்ப பொறுமையாக தான் வந்து போகும். இவர் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து நல்லா ஆள் ஹைட்டும் வெயிட்டுமாக வந்து நல்லா ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான எல்லா இதுவுமே அவர்கிட்ட இருக்கும். பட் வந்து படத்தில் அவரை பெருசாக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாகவே காட்டுவாங்க ஸ்டார்டிங்லேருந்தே. அதே மாதிரி அவரும் வந்து அந்த அவரோட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. பெருசாக அவர் எதுவும் யூஸ் பண்ணிக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் வந்து கேப்டன் அவரோட கேமியோவும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அது வந்து வேறு ஒரு படத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீன் வந்து ஓகேவாக இருக்குது. பட் வந்து கதைக்கும் அந்த சீனுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. ஸோ எப்படியாச்சும் கேப்டனை வந்து இதில் வைக்கணுன்றதுக்காகவே வந்து வாண்டடாக வச்சுருப்பாங்க. அந்த கதையுமே வந்து திரைக்கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்கும். டைலாக் வந்து சுத்தமாக வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. இப்போ என்னென்னா அந்த யானை மேலே இவங்களுக்கு இருக்க பாண்டை தான் வந்து எல்லா சீன்லேயுமே சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு சீன்லேயே தெரிஞ்சிடும் இப்படி தான் இருக்காங்கன்றது. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த யானைக்காக தான் நான் இருக்கேன், அது என் தம்பி மாதிரி என் பையன் மாதிரி அப்படின்னு வந்து திருப்பி வந்து அதே டைலாக்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இழுவையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் இவங்க தேடி போகிறது இங்கே தமிழ்நாட்டில் தொலைஞ்ச யானையை வேறு ஒரு ஸ்டேட்டில் தேடுவாங்க. ஸோ நடுவில் கேப்டனை காட்டுவாங்க. அவர் என்ன அவர் மூலமா என்ன நடந்துச்சுன்றதும் தெளிவாக காட்ட மாட்டாங்க. அண்ட் வந்து திடீர்னு இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவரோட ஃபோட்டோவை வச்சு எல்லாம் வந்து தேடிட்டு இருப்பாங்க. இவர் தலையை எடுத்துகிட்டு வரவனுக்கு செட்டில்மெண்ட்டுன்ற மாதிரி பேசுவாங்க. பட் அது யாருன்னு கடைசியில் சொல்ல மாட்டாங்க. இவரை தேடுற அளவுக்கு இவர் என்ன பண்ணாருன்றதும் வந்து சொல்ல மாட்டாங்க. இவர் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞனாக தான் இவரை காட்டுவாங்க. பட் திடீர்னு ஒரு பெரிய கும்பல் வந்து இவரை தேடுறாங்கன்ற மாதிரி ஒரு சீனை வச்சுட்டு இருப்பாங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரில.
ஃபைட் சீனுமே கூட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கலாம். ஸோ இவரை வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஆக்ஷன் சீன் கொஞ்சம் பில்டப்பாக காமிச்சிருக்கலாம். நார்மலாக வராங்க, இவர் அடிக்கிறாரு போகிறாரு, இவர் அடிப்பாருன்றது நமக்கு தெரியும். பட் அதுக்கு கொஞ்சம் ஒரு எமோஷனோ ஒரு பில்டப்போ வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இப்போ இந்த மூவிக்கு வர க்ரௌடே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து மூவி பார்க்க வருவாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு நல்ல ஷார்ட்டாக இருக்கும். பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எமோஷனான ஸ்கிரிப்டை நடித்து வந்தார்னா இவர் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக பார்த்து இவருக்கு ஸ்கோப் இருக்க மாதிரி வந்து இவர் நடித்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் வந்து என்னென்னா கேரக்டர் நம்ம கூட வந்து சுத்தமாக வந்து கனெக்டே ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் பாட்டு அவர் என்ன யோசிக்கிறார் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அப்படியே போகிறாரு, அவர் சொல்கிறது செய்கிற மாதிரி தான் இருக்கே தவிர படத்தோட அவர் கூட நம்ம வந்து பெருசாக கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் தவிர படம் வந்து நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். Hi, day 74 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் படைத்தலைவன். ஆம்பாஸ் கை ஒன்று தான் பார்த்துருக்கோம். 12:35 ஷோ.